ஆபீஸ்ல உங்க இங்கிலீஷ் லெவல் எப்படி? ஆப்ஷன் ஏ பேசிக் வேர்ட்ஸ் மட்டும் தெரியும். ஆப்ஷன் பி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். ஆப்ஷன் சி ஃப்ளூயண்டா பேசுவேன். ஆப்ஷன் டி பேசவே மாட்டேன். இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க எந்த கேட்டகரின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆபீஸ்ல இங்கிலீஷ் பேச தெரியலன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இந்த 35 சென்டென்ஸ் உங்க லைஃபையே ஈஸி ஆக்கிடும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க பாஸ் கிட்ட இங்கிலீஷ் பேசுற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா இந்த சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க பாஸ இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, மீட்டிங்ல டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் வந்தா இந்த சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. சூப்பர் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. Did you check the latest update on the project? ப்ராஜெக்டுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்களா? How was your weekend? உங்களோட வார இறுதி எப்படி இருந்தது? Shall we grab a coffee before we start? நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு காஃபி குடிக்கலாமா? Did you check the latest update on the project? ப்ராஜெக்டுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்களா? How was your weekend? உங்களோட வார இறுதி எப்படி இருந்தது? Shall we grab a coffee before we start? நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு காஃபி குடிக்கலாமா? நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீச் பண்றேன். Could we have a one-on-one discussion about this? இதை பற்றி சிறப்பு பேச்சு நடத்தலாமா? I have completed the first draft. Would you like to review it? முதல் வரவை முடித்துவிட்டேன். நீங்கள் பரிசீலிக்க விரும்புகிறீர்களா? Could we have a one-on-one discussion about this? இதை பற்றி சிறப்பு பேச்சு நடத்தலாமா? I have completed the first draft. Would you like to review it? முதல் வரவை முடித்துவிட்டேன். நீங்கள் பரிசீலிக்க விரும்புகிறீர்களா? Let's have a quick catch up after lunch. லஞ்ச் பிறகு ஒரு சிறிய சந்திப்பு வைக்கலாமா? Did you receive my email regarding the report? ரிப்போர்ட்டுக்கான என் இமெயில் கிடைத்ததா? Let's have a quick catch up after lunch. லஞ்ச் பிறகு ஒரு சிறிய சந்திப்பு வைக்கலாமா? Did you receive my email regarding the report? ரிப்போர்ட்டுக்கான என் இமெயில் கிடைத்ததா? I need some clarity on my responsibilities for this project. இந்த ப்ராஜெக்டில் எனது பொறுப்புகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. I need some clarity on my responsibilities for this project. இந்த ப்ராஜெக்டில் எனது பொறுப்புகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. Is there anything specific I should focus on today? இன்று நான் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டியது ஏதேனும் உள்ளதா? Is there anything specific I should focus on today? இன்று நான் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டியது ஏதேனும் உள்ளதா? Can we take a moment to summarize what we discussed? நாம் பேசியதை சுருக்கமாக சொல்லலாமா? Let us stick to the agenda and keep it brief. அஜெண்டாவை பின்பற்றி குறுக்கமாக பேசுவோம். Can we take a moment to summarize what we discussed? நாம் பேசியதை சுருக்கமாக சொல்லலாமா? Let us stick to the agenda and keep it brief. அஜெண்டாவை பின்பற்றி
குறுக்கமாக பேசுவோம். Can we set a deadline for this task? இந்த வேலைக்கு ஒரு டெட்லைன் வைக்கலாமா? We need everyone's input to finalize this. இதை இறுதியாக முடிக்க அனைவரின் கருத்தும் தேவை. Can we set a deadline for this task? இந்த வேலைக்கு ஒரு டெட்லைன் வைக்கலாமா? We need everyone's input to finalize this. இதை இறுதியாக முடிக்க அனைவரின் கருத்தும் தேவை. Could you please rephrase that for better clarity? அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? Could you please rephrase that for better clarity? அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? I appreciate your time and consideration. உங்கள் நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி. Please let me know if there are any further updates. மேலும் ஏதேனும் அப்டேட் இருந்தால் தெரிவிக்கவும். I appreciate your time and consideration. உங்கள் நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி. Please let me know if there are any further updates. மேலும் ஏதேனும் அப்டேட் இருந்தால் தெரிவிக்கவும். Just following up on my previous email. நான் அனுப்பிய முந்தைய இமெயிலுக்காக ஃபாலோ அப் செய்கிறேன். Apologizes for the delay. I will send it shortly. தாமதத்திற்கு மன்னிக்கவும், நான் விரைவில் அனுப்புகிறேன். Just following up on my previous email. நான் அனுப்பிய முந்தைய இமெயிலுக்காக ஃபாலோ அப் செய்கிறேன். Apologizes for the delay. I will send it shortly. தாமதத்திற்கு மன்னிக்கவும், நான் விரைவில் அனுப்புகிறேன். Could you please confirm the receipt of my email? என் இமெயில் கிடைத்ததா என்பதை உறுதி செய்ய முடியுமா? Could you please confirm the receipt of my email? என் இமெயில் கிடைத்ததா என்பதை உறுதி செய்ய முடியுமா? I am juggling multiple tasks right now. நான் இப்போது பல வேலைகளை ஒரே நேரத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறேன். Can we reschedule this meeting for later? இந்த மீட்டிங்கை பிறகு மாற்றலாமா? I am juggling multiple tasks right now. நான் இப்போது பல வேலைகளை ஒரே நேரத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறேன். Can we reschedule this meeting for later? இந்த மீட்டிங்கை பிறகு மாற்றலாமா? I will try my best to meet the deadline. டெட்லைனை சந்திக்க என்னால் முடிந்ததை செய்ய முயற்சிக்கிறேன். I need some time to analyze the data. டேட்டாவை பாகுபாய்வு செய்ய எனக்கு கொஞ்சம் நேரம் தேவை. Let's break this task into smaller steps. இந்த வேலையை சிறிய படிகளாக பிரிக்கலாம். I will try my best to meet the deadline. டெட்லைனை சந்திக்க என்னால் முடிந்ததை செய்ய முயற்சிக்கிறேன். I need some time to analyze the data. டேட்டாவை பாகுபாய்வு செய்ய எனக்கு கொஞ்சம் நேரம் தேவை. Let's break this task into smaller steps. இந்த வேலையை சிறிய படிகளாக பிரிக்கலாம். It's a pleasure working with you. உங்களுடன் வேலை செய்வது மகிழ்ச்சி. Could you share your expectation for this project? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களின் எதிர்பார்ப்பு என்ன? We appreciate your patience on this matter. இந்த விஷயத்தில் நீங்கள் காட்டிய பொறுமைக்கு நன்றி. I will get this checked and revert to you soon. இதனை சரிபார்த்து விரைவில் பதில் தருகிறேன். Thanks for your cooperation and support. உங்கள் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவிற்கு நன்றி. I will be stepping out for a quick break. நான் ஒரு சிறிய இடைவேளைக்காக வெளியே செல்கிறேன்.
Let's wrap this up before the weekend. வார இறுதி முன்பு இதை முடிக்கலாம். I will be on leave tomorrow. Let me know if you need anything today. நான் நாளை விடுமுறையில் இருப்பேன். இன்று ஏதேனும் தேவைப்பட்டால் சொல்லவும். I will complete this first thing in the morning. காலை முதல் வேலையாக இதை முடிக்கிறேன். Have a productive day ahead. நல்ல பயனுள்ள நாள் அமையட்டும். இன்னைக்கு வீடியோல இந்த 35 சென்டென்சஸ எப்படி நம்ம ஆபீஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஆபீஸ்ல அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் பத்தி பேசலாமா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஆபீஸ் கொலீக்ஸ்க்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. See you later.